it's RAAS, okay, and it stands for renin angiotensin aldosterone system. Okay, இதெல்லாம் வரும் renin angiotensin aldosterone system. Renin angiotensin aldosterone system. Okay, that stands for RAS. Okay, RAS எதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்னா, see, RAS actually helps in maintaining blood pressure. Okay, blood pressure system இருக்கு இல்லையா, மெயின்டைன் பண்ணதுல RAS வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Okay, and any anti-hypertensive drug, சரியா, if you know someone who is taking anti-hypertensive drug, the பிபிக்காக மெடிசன் இருக்கு இல்லையா, ஜென்ரலி ஓல்ட் ஏஜில் வந்து சரி அந்த தாத்தா பாட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. And maybe if you know someone, okay, maybe some your relative, anyone, okay, who is consuming anti-hypertensive drug, சரியா, ஸோ இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ட்ரக் வந்து எந்த பர்டிகுலர் டார்கெட்டை வந்து கன்ஃபைன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஷுட் பி எனி ஒன் ஆஃப் த டார்கெட் இன் தி RAS சிஸ்டம். சரியா, RAS சிஸ்டம் கூட தான் ஏதாச்சும் ஒன்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், ரைட்டா. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷர் சென்சிங்கில் வந்து கிட்னியில் இருக்க சில செல்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சென்சிங் தி ப்ரெஷர். ஓகே, அண்ட் தே ட்ரை டு மெயின்டைன் அ குட் ப்ரெஷர். சரியா, அப்போ எக்ஸ்க்ரீஷனில் வந்து ப்ரெஷருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு, why sufficient pressure, சரியா, sufficient blood pressure is required for the excretory system. Any idea? Excretory system kum, சரியா, maintaining of pressure kum any relation? So assume that, okay, there is a filter. Okay, basically see, when we do cell culture பண்றோம் இல்லையா, செல்ஸை கல்ச்சர் பண்ணுறோம் இல்லையா, அனிமல் செல்ஸ், ஹியூமன் செல்ஸ் வந்து லேப் கண்டிஷனில் கல்ச்சர் பண்ணுறோம் இல்லையா. இப்போ கல்ச்சர் பண்ணும்போது if you are adding some say factors, okay, இப்போ generally, okay, like we have a culture plate. Okay, இந்த கல்ச்சர் பிளேட்டில் வந்து செல்ஸை கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், right, and you want to add, for example, say neem would extract நீங்கள் add பண்ண விரும்புவீங்க. ஓகே, neemல இருந்து for example these are say liver cells, சரியா, okay, these liver cells இருக்கு, right, and you want to check that what is the neem leaf உடைய extract, சரியா, இதில் என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்க விரும்புகிறீங்க, ரைட்டா. ஸோ ஃபேக்டர் என்னென்னா, இது நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இது நிறைய வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சரியா, and maybe there may be some unwanted materials. Now you want to remove them. How can you remove them? You can remove them through filtration, சரியா, filtration பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது, ஓகே, the filter's pore size is very very tiny, சரியா. ஸோ நம்ம ஃபில்டர் பார்ப்போம், ஃபில்டரில் வந்து போர் சைஸ் வந்து ரொம்ப டைனியாக இருக்கும் வச்சுக்கோங்க, சரியா. ஸோ திஸ் இஸ் அ ஃபில்டர், ரைட்டா. ஃபில்டருக்குள்ளே வந்து போர் சைஸ் ரொம்ப டைனியாக இருக்கும், ரைட்டா. ஸோ how you filter them, you will add a syringe, சரியா, syringe ஆட் பண்ணி, சரியா, syringeல வந்து அந்த கண்டெய்னர் லோட் பண்ணி, when you press them, so things pass through it, okay, and you get them, சரியா. that means to filter them you have to add pressure. புரியுதா சொல்கிறது? போர்ஸ் ரொம்ப டைனியாக இருந்து வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வடிகட்டி இருக்கு இல்லையா, டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, டீ வடிகட்டியில் வந்து போர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால வந்து ஜஸ்ட் யூ ஆட், அங்கேயும் ஃபோர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, கிராவிட்டி அப்ளைஸ் அங்கே, ரைட், அங்கே நம்ம வந்து கிராவிட்டி அப்ளைஸ் பண்ணுது, சரியா. ஸோ நீங்கள் மேலேருந்து ஊற்றும் போது பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி, ஓகே, த லிக்விட் ஃபால்ஸ். ஸோ when the liquid falls, those substances whose size is larger than the pore, they
stays, okay, and which are smaller they just pass out. இப்போ அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா, வடிகட்டியிலே போர்ஸ் வந்து ரொம்ப டைனியாக இருந்துச்சு, என்ன பண்ண முடியும், ரொம்ப 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 டைனியாக இருந்துச்சுன்னா, even though the fluid is not passing, அப்போ என்ன பண்ணணும், what we do, we need to give pressure இல்லையா. ஸோ புரியுதா, you need sufficient pressure for filtration, yeah, and kidneyல ஒர்க் ஆகுது இல்லையா, that's because of pressure filtration, right? That's pressure filtration. The urine is generated because of pressure filtration because of high pressure, சரியா. So a threshold amount of pressure is required for filtration, right? If the pressure drops, filtration will not take place, right? Pressure drop ஆயிடுச்சுன்னா filtration நடக்காது, சரியா. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரெஷர் ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரியா. அண்ட் ஓவர் ஹை ப்ரெஷர் போச்சுன்னா ஹார்ட்டில் வந்து அடி விடும் இல்லையா. அப்போ ப்ரெஷர் ட்ராப் பண்ணுறதுக்காக அதர் மெக்கானிசம் லைக் மார்னிங் we saw about the ANP, okay, so pressure drop, right? So there are like accelerator and brake to maintain the blood pressure, right? So if the pressure drops, சரியா, pressure drop ஆகுதுக்கு one of the reason may be drop in blood volume, yeah, one of the reason maybe இருக்கலாம், right? So there is a drop pressure, okay, drop in blood pressure, drop in BP, okay, or maybe because of drop in blood volume. Low blood volume is known as, do you know what's the term used? It's called hypovolemia, right? Hypovolemia, yeah, volemia, okay. So if somebody is suffering from hypovolemia, or there is for some reason the BP is low, okay, that will create problem in filtration, okay. So there are cells in kidney, okay, which are known as juxtaglomerular cells, okay. What they do, they triggers release of a hormone known as renin, சரியா. So kidney sense பண்ணும், because kidney needs sufficient amount of pressure, right? So what it does, okay, it releases renin. Okay, இங்க renin சொல்லும்போது sometimes it creates confusion. There is one more renin which is known as RENNIN, சரியா. I hope you might have studied in digestion. Digestion நீங்க படிச்சீங்களா? RENNIN, renin. RENNIN is an enzyme, okay, which is generally found in the calf's stomach, which helps in digestion of the curd, curd digestion la vandu, sorry, milk digestion la vandu help பண்ணுது, right? Okay, so அங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சம்டைம் வந்து ஸ்பெல்லிங் மாற்றி வந்து எக்ஸாம்லேயே வந்து ஸ்பெல்லிங் மாற்றி வந்து கேட்பாங்க, சரியா. ஸோ யூ மே கன்ஃபியூஸ் வித் RENNIN and RENIN, சரியா. ஸோ அங்கே வந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ரைட்? Okay, so what it does, renin என்ன பண்ணுன்னா, see there's one more what say. So renin என்ன பண்ணும், renin job என்னன்னா, okay, see in our liver, okay, liver வந்து ஒரு protein synthesis பண்ணும், okay. Our liver makes a protein, the name of the protein is angiotensinogen, okay, which is inactive form, so yeah, which is in inactive form, okay, angiotensinogen, right? This angiotensinogen is in inactive form, right? So what renin does, okay, convert this angiotensinogen, okay, into angiotensin 1. So it converts them into angiotensin 1, okay. Angiotensin 1, right? So angiotensin 1, okay, is getting converted by renin. Renin converts angiotensinogen into angiotensin, okay, right? So what happened then, this angiotensin 1 is further needed to be converted into angiotensin 2. Oh, this one is very important, right? Okay,
சொல்றேன். Okay, right. So we have angiotensin 2, right? Angiotensin 1 is converted into angiotensin 2. Okay, now who converts angiotensin 1 into angiotensin 2? There is an enzyme which is known as angiotensin converting enzyme. Right? There is an enzyme called as angiotensin converting enzyme. Or in short, you can say ACE. Right? And this ACE is produced by the lungs. Right? So lungs releases angiotensin converting enzyme or ACE. Okay, and this ACE converts angiotensin 1 into angiotensin 2. Okay, so angiotensin 1 is getting converted into angiotensin 2, right? And what happens then? Okay, now angiotensin 2 has several functions. Okay, so at least it acts in 3 different area, at least. Okay, 3 different area la act pannum. So one, it acts directly on the blood vessel and causes constriction of blood vessel. Yeah, blood vessel constrict agum. Okay, and what happens when you constrict the blood vessel? Blood vessel constrict ana enna agum? Blood vessel. Okay, so what it does, it constricts them, right? And what happens? You constrict the blood vessel. No, any idea? If you reduce the volume of the vessel, what will happen? You already know, okay, volume and pressure relationship. So if you reduce the volume, the pressure inside get increased. Decrease the pressure. Decrease aguma, increase aguma? Sir, please repeat the question. What is the pressure volume relationship? Pressure is inversely proportional to volume. Right. So if you reduce the volume of the blood vessel, okay, blood vessel or volume, pressure increases. Pressure enna agum? Increase agum. Right? Decrease agum, increase aguma? Increase agum, sir. Increase agum, exactly, right? So pressure get increased. Hema, of course, blood flow decrease agum. See, this condition is already hypovolemic condition irukku. So pressure, so volume வந்து குறைவா இருக்கு actually இல்லையா? So அதனால வந்து flow வந்து அவ்வளோ rate of flow change ஆகாது, but pressure வந்து இங்க increase ஆகும், right? So one condition 1. Okay, now condition 2 என்னன்னா, now we need to increase the accumulation of minerals. Minerals will accumulation increase பண்ணணும், right? So angiotensin 2 also affects the adrenal cortex. Okay, adrenal cortex affect பண்ணும். And what in response adrenal cortex will produce? It produces the aldosterone, right? And aldosterone enna pannum? It goes to the kidney, right? And what is does? Increase accumulation of or reabsorption of sodium chloride and water. Okay, so reabsorption of water and NaCl, right? So idinal enna agum? Blood volume raise up agum, yeah. So volume loss agadu actually, right? So more salt accumulate agum, more salt accumulate agumbodhu, right? Water content blood la vandu increase agum, right? Okay, and all together enna pannum?
it will come to a balanced state. Yeah, increases the blood pressure, right? Right, inga decrease a drop in blood pressure nalla thana paathom, right? So it increases the blood pressure. So if somebody is suffering from blood pressure, சரியா, யாருக்கோ blood pressure இருக்கு, சரியா, அப்போ reduce பண்ணது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, மேபி angiotensin இருக்கு இல்லையா, angiotensin antagonist கொடுப்பாங்க, சரியா, or ACE இருக்கு இல்லையா, ACE antagonist கொடுப்பாங்க, right? That means which disturbs the function of either angiotensin or disturb the function of angiotensin converting enzyme. Okay, now recent days la vandu, okay, have you heard something related to ACE recent days, like past 1 year? Have you heard anything related to ACE or RAS system kulla vandu edachu kelipattingla? How much you are updated? ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்க, படிச்சிங்களா? No idea. படிச்சிங்களா, படிக்கலையா? Okay, so when you have time, again, see, I give you small little homeworks, but in homework நீங்க சீரியஸா எடுத்து படிச்சீங்கன்னா சரி, உங்களுடைய GK regarding medicine and biology will increase. Okay, recently people are suffering from which disease, for which we are just attending online course instead of offline course because of இதனால நம்ம ஆன்லைன் வந்துட்டோம், the regular normal days of COVID, right? And do you think COVID has some relation with RAS? COVID को RAS को एदा relation irka? Hema, solunga Hema. COVID is right answer, but COVID को RAS को एदा relation irka? Now how the COVID virus actually enters inside a cell? The door, the back door through which they enter inside a cell. செல்ல தான் பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே இருக்கும் இல்லையா, அப்போ எப்படி உள்ள எப்படி போகுது வைரஸ், எப்படி உள்ள போகுது? Sir, whether because of RAS inhibitors? Because of RAS inhibitors? No. The reason is that any virus which enters a cell, okay, cell kulla ponu vechukkonga, எல்லா வைரஸஸும் என்ன யூஸ் பண்ணுன்னா, see, generally when you talk about virus do not affect all the cells, இல்லை எல்லா செல்ஸும் எஃபெக்ட் பண்ணாது. When you say the hepatitis virus, the hepatitis virus only infect the liver cell, சரியா? Or when you say about the HIV, okay, it generally triggers the immune cells. இல்லையா, எல்லா வைரஸஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் செல் இருக்கு இல்லையா, ரேண்டம்லி எல்லா செல்ஸ்குள்ளேயும் வந்து போகிறது கிடையாது, ரைட்டா? So first I want to know that, do you know why virus targets specific cell? Why they don't use all the cells, randomly any cells? Randomly ஏதா செல் யூஸ் பண்றது. It may also affect the other cells too, sir. It may also affect the other cells also, but not directly, yeah. For example, if you talk about HIV, yes sir, HIV affects the whole body system, but not directly, okay? Because see, when you hit one system, okay, the effects of the lapse of that system going to affect all other system. For example, வந்து வண்டி இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் சைக்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிளில் நம்ம செயினில் வந்து செயின் இருக்கு இல்லையா, சைக்கிளில் செயின்னால தான் வண்டி போயிட்டு இருக்கு. இந்த செயினில் ஏதாவது செயின்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி பால் இருக்கும், சரி, அந்த பால் நம்ம பிடிங்கிட்டோம்னா மொத்தம் சைக்கிளே கொலாப்ஸ் ஆயிரும், சரியா? பட் நம்ம ஃபுல்லாக சைக்கிளை டார்கெட் பண்ணல இல்லையா. ஸோ சிஸ்டம் சொல்லும்போது when somebody falls sick, பாடி மொத்தம் கொலாப்ஸ் இருக்காது, சரியா? ஏதாச்சும் ஒன்று இடத்துல ப்ராப்ளம் இருக்கும், அதோடைய எஃபெக்ட் தான் வந்து பாடி ஃபுல்லாகவே எஃபெக்டாக இருக்கும், சரியா? that's the system இல்லையா. when you fall sick, சரியா, அந்த மொத்தம் பாடியை நம்ம சிக்காக தான் இருக்கும், பட் டார்கெட் எங்கே இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆர்கன் சிஸ்டம் தான் எஃபெக்டடாக இருக்கும், சரியா? அதோடைய கனெக்ஷனால தான் வந்து இது எல்லா சிஸ்டமும் வந்து அடி வாங்குது.
ரைட்டா? ஸோ கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா, ஏன் Yes, வந்து sir. வைரஸ் எல்லா செல்ஸையும் எஃபெக்ட் பண்ணாது, ஒரு பர்டிகுலர் செல்ஸை தான் ஏன் வந்து டார்கெட் பண்ணுது? ஸோ ரீசன் என்னன்னா, இஃப் யூ அஸ்யூமிங் தட் ஆல் த செல்ஸ், சரி எல்லா செல்ஸ் இருக்கு இல்லையா, லைக் ஜஸ்ட் அஸ்யூம் தட் வி ஹாவ் 10-story பில்டிங், சரியா? அண்ட் 10-story பில்டிங்ல ஈச் ஸ்டோரியில் வந்து ஈச் ஃப்ளோரில் வந்து அஸ்யூம் தட் வி ஹாவ் ஹேமா கேட்கலையா? Okay, can you hear me now? Wait for a second. All participants are muted. Is it clear now? Hema, clearer? Okay, so listen, what I was talking, imagine that we have a 10-story building, yeah, and each story or each floor there are 20 rooms. So மொத்தமா பார்த்தோம்னா there are 200 rooms இருக்கு இல்லையா, and for each room there should be a specific lock and key, right? So if somebody is given a key, okay, or if somebody having a duplicate key வச்சுக்கோங்க, சரி ஒரு duplicate key இருக்கு வச்சுக்கோங்க, அந்த duplicate key வச்சு எல்லா ரூமும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு room that the key matches with the lock, with which lock it matches, that door only you can open, not all the doors, isn't it? அப்படிதானே? சொல்லு புரியுதா? எல்லா எல்லா டோர் லாக்காக இருக்கு, உங்கள் கீ எது கூட மேட்ச் ஆகுதோ அதை தான் ஓப்பன் பண்ண முடியும், எல்லாமே ஓப்பன் பண்ண முடியாது. சிமிலர்லி வந்து பாடிக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ரைட்? இருந்தாலுமே ரைட்டா, வைரஸ் சொல்லும்போது வைரஸ் டாக் ஆர் பைண்ட்ஸ் டு அ ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார். ஓகே, ரிசெப்டாரை பைண்ட் பண்ணி தான், ரிசெப்டார் மூலமாக தான் வந்து வைரஸ் என்டர்ஸ் இன்சைட் அ செல். ஓகே, ஸோ எந்த ரிசெப்டார் கூட, சரியா, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பைண்டிங். ஓகே, அண்ட் that receptor located in which cell, that cell is only targeted by the viruses. சரியா? COVID சொல்லும்போது if you do some googling, okay, you will find that COVID virus, okay, binds to ACE2, okay, receptor type 2. okay, ACE சொல்றது வந்து angiotensin converting enzyme type 2 உடைய receptor கூட தான் bind ஆகுது. சரியா? so that makes it more important. அதனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இது வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இல்லையா, இந்த பிகாஸ் ACE2 ரிசெப்டார் வந்து மோஸ்ட் ஆஃப் த செல்ஸில் வந்து இருக்கும். சரியா? ஸோ இட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம், ரைட்? ஸோ அதனால வந்து ராஸ் சிஸ்டம் சொல்லும்போது கோவிட் ஹேஸ் சம் ரிலேஷன் வித் தட். ஓகே ஓகே ரைட். ஸோ ஆர் யூ கிளியர் வித் ராஸ்? ராஸ் இன் ஜென்ரல் இஸ் கிரியேட்டட் பை தி நேச்சர் டு raise the blood pressure. Okay, right? And ANP is created to reduce the blood pressure. Yeah, so RAS சொல்லும்போது it is designed for raising the blood pressure. ANP system is designed to reduce the blood pressure. And condition opposite இருக்கும், right? அங்க hypervolemia இருக்கும் when you talk about ANP, right? When you talk about RAS, hypovolemia இருக்கும் இல்லையா? So it's generally hypovolemic condition and that is hypervolemic condition, right? This is hypovolemic condition. Okay, and when you talk about erythropoietin, okay, that was hypoxia condition, low oxygen, yeah, hypoxia, right? Hypoxia condition, low oxygen condition, right? So see, yesterday I told you that body always try to analyze the system, yeah, that external environment and internal environment, it always right around the clock 24/7 365 days, okay, just checking the external and internal system, yeah, and it always try to maintain them in a homeostatic condition, yeah, right? So internally when the pressure change ஆச்சு, it try to raise up the pressure. Internally when the pressure increase ஆச்சு, it try to bring down the pressure. Okay, and sometime when it fails, it need assistance. Okay, that is given through certain drugs. Yeah, certain drugs கொடுத்து, for example, somebody is having a high BP. Okay, so
one of the drug which can you give, okay, is the drug which can increases the urination. Urination increase panava. For example, if you raises the GFR rate, okay, glomerular filtration rate increase பண்றது இல்லனா வந்து salt accumulation இருக்கு இல்லையா, like sodium pump இருக்கு இல்லையா, sodium pump தான் வந்து என்ன பண்ண sodium retain கொண்டு வரும் இல்லையா. So if you block them, the lots of sodium will go out. As sodium is going out, okay, so urine will also, or blood blood in the water வந்து வெளியே போகும் இல்லையா. Those are known as the diuretic drugs. சரியா, diuretic drugs என்ன பண்ணும், blood volume குறைக்கும். சரியா, antidiuretic blood volume increase பண்ணும். Right? So if somebody is suffering from hypovolemic condition, which drug will be appropriate, antidiuretic or diuretic? If somebody is suffering from hypovolemic condition, which drug will be appropriate, antiuretic drugs or uretic drugs? No idea. Uretic. So if you want to give a hormone, if somebody is suffering from hypovolemic condition, which hormone will you give? If you are asked to inject a hormone, okay, எந்த hormone inject பண்ணலாம்? Antidiuretic hormone, right? Which means ADH பண்ணலாம், அதே மாதிரி aldosterone பண்ணலாம். சரியா, யூரேட்டிக் கொடுக்க கூடாது சங்கமித்ரா. சரியா, ரைட்டா, யூரேட்டிக் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இருக்க பிளட்ல இருந்து இன்னும் தண்ணி போயிடும் வெளியே. ஸோ ஹைப்போவோலிமிக் கண்டிஷன், சீவியர் ஹைப்போவோலிமிக் கண்டிஷன் ஆயிரும், பர்சன் வில் டை. சரியா, ஸோ அதனால ஆன்டி டயூரேட்டிக் கொடுக்கணும். அண்ட் இஃப் சம்படி இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹைப்பர்வோலிமிக் கண்டிஷன், சரியா, ஹைப்பர்வோலிமிக் கண்டிஷன், தென் யூ ஹேவ் டு கிவ் யூரேட்டிக் ட்ரக்ஸ் இல்லையா, தட் வில் காஸ், ஓகே, டயூரேட்டிக்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ரைட். டயூரேட்டிக் கொடுத்தோன்னா அப்போ வந்து ஜென்ரல் டயூரேட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வாட்டர் பில்ஸ்னு சொல்லுவோம். சரியா, ஸோ வாட்டர் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா சரியா பிளட் வால்யூம் குறைஞ்சிரும், ரைட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? we saw heart, we saw kidney. சரியா, கிட்னி பார்த்துட்டோம். and then we have the gut. சரியா, gut இருக்கு இல்லையா. So intestines or the gut system also produces hormones, right? Okay, so which hormones they produce? Let's see. They produce certain hormones. Okay, for example, okay, so let's see. They secrete gastrin. One by one, papo. So these are the hormones of the gut, okay, or GI tract. Okay, so hormones of GI tract. Right, so first hormone is gastrin. Okay, let's talk about the hormone. It's gastrin, right? And gastrin, okay, function பார்த்தோம்னா it stimulate, okay, gastric acid secretion. Okay, function secreted by, okay, so secreted by வந்து எழுதிக்கலாம், secreted by, and this will be the function. Okay, this is the name of hormone. Okay, so name, source. Okay, source எழுதிக்கலாம், source, let's write it as source cell. And then function. Okay, so it's gastrin. Okay, so they are
produced by the G cells. The G cells of the antrum, duodenum, and jejunum. Right? The function pathona, they stimulate secretion of gastric acid. Okay. Stimulate secretion of gastric acid. The gastric acid is all about one end of the gastric acid, HCl, right? Hydrochloric acid, right? Okay, so one day it stimulates the secretion of gastric acid, function 1, and function 2, it promotes mucosal growth. See, one of the organ, okay, which shows, okay, high mitotic activity, okay, is the intestinal layer, like inner intestinal epithelial layer இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக ஷோ பண்ணும். ஏன்னா வேர் அண்ட் டேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, வேர் அண்ட் டேர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இட் ஷோஸ். Okay, then next is CCK. CCK is also known as cholecystokinin, and this cholecystokinin is produced by the eye cells of duodenum, jejunum, and ileum. Of duodenum, jejunum, and ileum. Okay. Functions பார்த்தோம்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் பார்த்தோம்னா, it stimulate pancreatic enzymes secretion. சரியா, pancreas இருக்கு இல்லையா, so pancreatic enzyme secretionsல வந்து promote பண்ணும். Okay, so stimulate secretion of pancreatic enzymes. Okay, then pancreatic bicarbonates, right, and then it also causes contraction of gallbladder. Now, what gallbladder stores, do you know? Gallbladder என்ன ஸ்டோர் பண்ணும்? என்ன ஸ்டோர் பண்ணும் gallbladder? Bile, exactly, right? And what's the function of bile? Bile function na helps in digestion. Okay, neutralizing acid சரி, okay. So நீங்க digestion படிக்கும்போது படிப்பீங்க, சரியா? Bile, generally bile is like a detergent. சரியா, bile நான் detergent னு சொல்றேன் இல்லையா? Detergent என்ன பண்ணும்? See, it's a biological detergent, right? So generally bile எப்போ secrete ஆகும்? எந்த food சாப்பிட்டீங்கன்னா bile ஓட quantity அதிகமாக secrete ஆகும். Bile see, basically enzymes are protein, right? You know, right? And purpose of enzyme in intestine is digestion, right? GI tract la சொல்லும்போது is digestion help பண்ணுது, right? And generally வந்து for example வந்து lipase enzyme இருக்கு இல்லையா, lipase ஓட job என்ன? To convert lipids into fatty acid, right? Lipids வந்து lipids சொல்லும்போது it's a polymer, right? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, lipids are large polymers. Okay, they cannot be absorbed directly by the intestinal villi இல்லையா, microvilli absorb பண்ண முடியாது. So you need to break them into fatty acids, right? Fatty acids break பண்ணணும், right? So you want to break them into fatty acid, but the problem is that enzymes are hydrophilic and fatty acids
are hydrophobic. So they will not interact. If somebody is soluble in water and something is soluble in oil, okay, or insoluble in water, how will you make them react or interact? They will not go near each other, right? So enna pannalam? How can you bring them in a common platform? Oil and water mix panna mudiyuma? Is there any method which you can mix oil and water? Illaya? No, there's no method. Oh my god, so there's a problem, right? Okay, so how many of you have experience in washing their dishwashing la ethana perukku experience irukku? Dishwashing na paatra kolladhu ethana perukku experience irukku? Irukka yarukka experience irukka? Paatra kolvirkingla? Wow, Sangami, good. Okay, so see, so if you wash a vessel which is very oily, yeah, for example nalla oily food saapta vessel la nama vandu plate nama wash panningina, the water comes at milky, yeah, milky ah varum, yeah, right? So when you add some soap, okay, and oil and water, the oil tends to get mixed with water. It's called emulsion, isn't it? Yeah, konja thanni, konja oil and konja detergent pottingana mix agum and milky ah irukum, of course, right? So you need some detergent to bring the two agents which are opposite to each other, hydrophilic and hydrophobic, to a common platform, right? So that's why bile is released. Okay, bile act as a detergent, okay, bringing them or creating an emulsion create pandradhula helpful. Yeah, that's the basic chemistry behind bile. Okay, so idu vachi innor question varudhu. Okay, what will trigger release of CCK release aguna yaar trigger பண்ணுவாங்க, அது நம்ம போட்டுறோம் இங்க add up பண்ணிக்கலாம். Yeah, that will help you to understand more clearly. Okay, so CCK okay, so CCK production is triggered by fatty foods. Okay, so if you consume some fat rich food or high protein food, protein or fat food சாப்பிட்டோன்னே அது மாதிரி கேஸ்ட்ரின் சொல்லும்போது of course protein, okay, protein trigger பண்ணும், சரியா? அதே மாதிரி there are some nerves, okay, which also triggers the release of gastrin. Okay, so CCK வந்து, okay, as you seeing its function, okay, so contraction of gallbladder, so it releases the bile, yeah. Meanwhile, it also causes inhibition of gastric movement. Yeah, gastric movement வந்து inhibit பண்ணும். So gastric movement வந்து inhibit ஆச்சுன்னா என்ன ஆகும்? It inhibits the gastric emptying. Okay, நம்ம gastric word யூஸ் பண்றது GI tract resemble பண்ணுது. Okay, gastric emptying. So if you are experienced with consuming a good quantity of biryani, சரியா? For example வந்து நீங்க 500 grams biryani சாப்பிடுறீங்க and 500 grams இட்லி சாப்பிடுறீங்க, ரைட்டா? ஸோ எதில் உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்கும்? 500 gram பிரியாணி சாப்பிட்டதுக்கு சீக்கிரமாக பசிக்குமா, இல்லை 500 gram இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சீக்கிரமாக பசிக்குமா? Idli, exactly, right? See, the mass of both foods are same, 500 grams, 500 grams, okay, but your digestion rate of digesting the food is different. Okay, as I told you, when you consume biryani, biryani enna irukum adhigama fat nariya irukum, and of course neenga chicken or mutton saapidunga, protein adhigama irukum. Now they will trigger CCK, and as I wrote at the last fourth point, inhibits the gastric emptying, which means bowel movement the intestine movement, peristaltic movement of the intestine it slows down, which means food and the bowel, okay, which is moving inside the intestine slows down, it do not move faster. The reason enna, it takes time to break fatty acids and to break protein. Protein break pannadhukku fatty acid break pannadhukku it consumes good amount of time. So fast move ஆச்சுன்னா digestion proper இருக்காது, அதனால வந்து slow movement இருக்கும் இல்லையா? slow movement இருக்கிறதுனால சீக்கிரமா நமக்கு பசிக்காது, ரைட்? அதே கார்போஹைட்ரேட் சொன்னோம்னா
இட் கண்டெயின் கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. அதே மாதிரி ரெடிலி தே ஆர் அப்சார்ப்ட். ரைட், when you break a carbohydrate basically you get glucose இல்லையா. பேசிக்கலி ஸ்டார்ச் தான் இருக்கும் ஃபுட்டில், ஸ்டார்ச்சி ஃபுட் தானே. ஸோ குளுக்கோஸ் வந்து by active transport or they are readily absorbed. சரியா. But when you talk about protein or fat, okay, it takes time to break them. Fat சொல்லும்போது it will take more amount of time. ரைட்டா. ஃபேட் சொல்லும்போது டைமுடைய கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ரைட். ஸோ சேம் இஃப் யூ டாக் அபவுட் நம்ம இட்லி தோசை சொன்னோம், இட்லி சொன்னோம் இல்லையா. சேம் இஃப் யூ டாக் அபவுட் லைக் நெய் தோசை ஃபார் 500 grams, when you compare with idli, it will take more amount of time. சரியா. பேசிக்லி இட்லி அண்ட் தோசை மெட்டீரியல் சேம் தான். பட் நெய் தோசை சொல்லும்போது யூஆர் ஆடிங் ஃபேட் இல்லையா, ஃபேட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதனால இட் ஸ்லோஸ் டவுன் தி bowel movement, okay, because of the CCK. Right. Okay, so shall I change the slide? Okay, so let's move to our third hormone, which is the secretin. Okay, and if you remember, secretin was the first hormone discovered. Yeah. So the next is secretin. Okay, and secretin is triggered by gastric acid and fat. Okay, so their release is triggered by gastric acid, okay, and fatty food. Okay, they are released by S cells of duodenum, jejunum, and ileum. Okay, functions என்னன்னு பார்த்தோம்னா, if you see the functions, okay, they helps in pepsin secretion, pancreatic bicarbonate secretion, they also triggers growth of exocrine part of pancreas. CCK also promote growth of exocrine part of pancreas. எழுதிக்கோங்க சரியா. CCK also promote that. Okay, so growth of exocrine. When you talk about pancreas have endocrine part and exocrine part. Yeah, endocrine நம்ம நேத்து பார்த்தோம், the alpha cells, beta cells, okay, which produces the glucagon and insulin, right? So exocrine part, they produces enzymes. சரியா. So growth of exocrine part of pancreas. Okay. Okay, then it also inhibits secretion of gastric acid. Okay, inhibits the secretion of gastric acid. And what is gastric acid? Generally it's HCl, yeah, hydrochloric acid. So people who suffers from acidity, how they are treated? Eno, right? Eno என்ன இருக்கும்? It's a mild base, right? Okay, right. So acidity treatment இருக்குல்லையா, there are 3 ways to treat acidity. Okay, way number 1, do not allow the cells to make the acid. Generally எந்த cells செய்யும்னா oxyntic cells சொல்றது செய்யும் இல்லையா, parietal cells சொல்லுவோம். So parietal cells makes the acid. Okay, and acid செய்யணும்னா you need protons, right, to make acid, right? HCl சொல்லும்போது you need a proton and you need a chloride ion, right, to make the HCl. So do you remember the proton pumps?
there are proton pump which pumps the proton inside the cell. Okay, so there are drugs which inhibit the proton pump. So proton pump inhibit பண்ணிட்டோம்னா proton வந்து pass out ஆகாது. So there will be no production of HCl. Yeah, HCl produce ஆகாது. So HCl produce ஆகலைனா secrete ஆகாது, right? Condition 1. Right, but the drug is taken before the meal. Yeah, meal க்கு முன்னாடி சாப்பிடணும், right? And meal சாப்பிட்டதுக்கு அப்புறம் HCl release ஆச்சுன்னா then you need a mild base. Okay, so mild basesல பார்த்தோம்னா generally it contain some kind of hydroxides. சரியா, magnesium hydroxide or aluminum hydroxides சரியா இருக்கும். Third என்னன்னா HCl secrete ஆகாம பார்த்துக்கிறது, ரைட்டா? So HCl secrete பண்றதுல histamine also plays a role. Okay, histamine, if you remember, histidine, okay, is important for secretion of histamine. Okay, is an amine. Okay, so histamine உடைய receptors இருக்கும். histamine உடைய receptors வந்து histamine trigger பண்ணும் to release of HCl. அதை block பண்ணாலுமே வந்து HCl release ஆகாது. ஸோ ஒன்று ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கிடணும், ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம், சரி, அதர்வைஸ் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கிடணும். அதில் 3 ways through which acidity can be treated. Okay. Okay, then fourth hormone is GIP, or known as gastric inhibitory peptide. Shall I change? Slide change பண்ணலாமா? Okay, so the fourth one is gastric inhibitory peptide. Peptide, also known as GIP. See, இந்த ஹார்மோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஹார்மோன் பற்றி அகைன் நீங்கள் படிப்பீங்க. எங்கே படிப்பீங்கன்னா டைஜஷன் இருக்கு இல்லையா, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த சாப்டரில் மறுபடியும் லைட்டாக படிப்பீங்க இல்லையா, ஏன்னா அங்கே மறுபடியும் தேவைப்படும், ரைட்? அண்ட் this hormone is triggered by protein, fat and carbohydrate. Protein, fat and carb. Okay, மூணுமே வந்து இந்த ஹார்மோனோட ரிலீஸை வந்து ட்ரிகர் பண்ணும், ரைட்? யார் ரிலீஸ் பண்ணுறா? There are K cells of the duodenum and jejunum. Right, and what it does, it stimulates insulin release, okay, and inhibits gastric acid secretion. Okay, function பார்த்தோம்னா stimulates insulin release and inhibits the gastric acid secretion. ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின், டவுட் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டவுட் இருக்கா ஏதாச்சும்?
Okay, so let's add some more. Okay, okay, so there's something called somatostatin. Somatostatin is produced by the delta cells of pancreas. And function என்ன பார்த்தோம்னா it inhibits secretion of glucagon and insulin. So it inhibits the secretion of glucagon and insulin. So glucagon in the cell produced பண்ணது alpha cells and insulin by beta cells. Okay, so alpha cells and beta cells secretion வந்து inhibit பண்ணும். Okay, shall I change? Right. Okay, so these are the major hormones, okay, of the GI tract. இன்னும் நிறைய இருக்கு, but we don't need to add that much of hormones. Okay, so these much is enough. Okay, apart from that, placenta இருக்கு இல்லையா? Do you know about placenta? Placental hormone இங்க add பண்ணிரும். சரியா? Have you heard about placenta? Placenta என்ன? Generally, student gets confused between placenta and umbilical cord. Umbilical cord is different, placenta is different. Okay, let me help you, right? So uterus இருக்கு இல்லையா? Okay, so let's assuming that this is uterus. In detail I will teach you when we study about reproduction. அப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். இப்போ just try to understand what the organ is actually, because placental hormone பார்க்க போறோம். So placenta என்னன்னே தெரியாம வந்து placental hormone பார்க்கிறது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது, right? Okay, so assuming that this is the uterus, okay, uterus layer இருக்கு. Okay, and there is one more layer. Fetus. So this will be the umbilical cord, right? And this one is the placenta. Okay, the placenta oda interesting thing enna, placenta is a fetal maternal tissue. Okay, it's a fetal maternal organ. Okay, which means this organ is not created only by fetus. Okay, partially it is created by the mother. Yeah, so mother ode part irukku. These, for example, these are the mother's part. In the part la the mother ode part, right? And purple color kudukuradhu vandu fetal part. So yeah, purpose enna, it helps in exchange of materials. Yeah, material exchange la vandu help பண்ணுது, right? So there is exchange between the fetus, and the maternal system. Yeah, right, நடக்கும், right? Detail நம்ம அப்புறம் பார்ப்போம். Connect பண்றது இருக்கு, like Sangami said. Okay, so connect பண்றது வந்து is umbilical cord. Umbilical cord தான் வந்து connect பண்ணுது இல்லையா? So you assuming that placenta is a different island, fetus is a different island,
the bridge is umbilical cord, okay, which is connecting them, okay. But placenta solvanda, it is attached with the uterus, okay, uterus kuda attached ah irukum, right, which helps in the exchange of the nutrients, okay, and waste material. Yeah, plus fetus la irundhu waste material and carbon dioxide is released to the maternal system, okay, and maternal system la irundhu oxygen and nutrient is transferred to the placental system. So placenta la irundhu to the fetal system. So in the placenta irukku, they also produces certain hormones, okay, and those hormones are known as the placental hormones. Okay, so placental hormones la enna varum seriya paathona, the hormones of the placenta paathona enna irukna, they are helpful. The first hormone I will say is HCG. Yeah, HCG is the first hormone, which is known as the human chorionic gonadotropin. And you know that when a woman gets conceived, so yeah, pregnant இருக்கும்போது there's a huge feeling of vomiting, yeah, vomiting நிறைய vomit பண்ணுவாங்க இல்லையா, and that vomiting is because of the raising in concentration of HCG, இல்லையா, HCG level raise ஆக வந்து அந்த feeling இருக்கும், right. And second thing, how pregnancy is tested. Somebody says that she is expecting, how we can confirm that yeah, she is pregnant? Is there any method to do that? Of course, confirmatory is through ultrasound. So yeah, ultrasound பச்சு பண்றது தான் confirmatory method, okay. But do we have any preliminary method through which we can assume that the woman is menstruation stops? But there are several reasons for stopping of menstruation. If you put a person in huge stress, so yeah, right, a stress நிறைய இருந்துச்சுன்னா menstruation stop ஆயிரும். Body weight increase ஆச்சுன்னா menstruation stop ஆயிரும். Body weight decrease ஆச்சுன்னா menstruation stop ஆயிரும். There are several reasons, okay, but all reasons cannot end up in pregnancy. Yeah, we cannot say so. So just because the person is not menstruating, so nalla kandipa vandu pregnant irukkum solla mudiyadhu. Okay, so there should be some test using which we confirm that the person is pregnant, okay. So it's called pregnancy test, right. And pregnancy test la vandu, if you do some preliminary study, urine வச்சு check பண்ணுவாங்க இல்லையா, expecting mother ஓட urine வந்து ஒரு சின்ன kit வரும் actually, exactly, yeah, checking the urine, right. So urine la enna check பண்ணுவாங்கன்னா, urine la வந்து HCG check பண்ணுவாங்க சரியா. urine la என்ன இருக்கும்னா HCG கூட react பண்ற chemicals இருக்கும், okay. These chemicals reacts with HCG to give a color. So if the color comes, okay, that means HCG is present. So urine la HCG இருக்குன்னா placenta இருக்குன்னு அர்த்தம், placenta இருக்குன்னா fetus இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? Indirect way. If you find HCG யார் ப்ரொடியூஸ் பண்றா? மெட்டர்னல் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணாது இல்லையா, மதரோட எந்த ஆர்கனும் வந்து HCG ப்ரொடியூஸ் பண்ணாது, பிளசண்டா மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிளசண்டா HCG ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஸோ எங்கள் பிளசண்டா இருக்குன்னு அர்த்தம், அண்ட் பிளசண்டா இருக்குன்னா ஃபீட்டஸ் இருக்குன்னு அர்த்தம், அண்ட் ஃபீட்டஸ் இருக்குன்னா the woman is expecting னு அர்த்தம், she is pregnant னு அர்த்தம், ரைட்டா. ஸோ HCG is important, right. And one more thing, this HCG, okay, is important to maintain the pregnancy இல்லையா. அது எப்படி ஏதுன்னு நம்ம வந்து when you talk about the placentation and pregnancy அப்போ பார்ப்போம், right. So first is HCG, okay, then HCG க்கு அப்புறம் வந்து HPL, human placental lactogen, okay, then we have chorionic thyrotropin, then chorionic corticotropin, chorionic corticotropin, அப்புறம் என்ன வரும்? Relaxin, it also helpful in producing the estrogen and progesterone.
Right? And remember that placenta is a temporary endocrine gland. Okay. Similarly, corpus luteum is also a temporary endocrine gland. Yeah, corpus luteum, which produces progesterone, okay, is also a temporary endocrine gland because you don't see them சரியா throughout the lifespan இல்லையா throughout the lifespan இருக்காது and ஒரு மந்த் எடுத்துக்கிட்டாலும் மந்த்ல வந்து full concentrationல எப்பவுமே இருக்காது இல்லையா it keep on changing, right? So are you clear until here? So HCG வந்து important ஞாபகம் வச்சுக்கோங்க. It's important for pregnancy testல வந்து important இல்லையா questionல வந்திருக்கு சரியா pregnancy testல வந்து important pregnancy test, okay, right? Okay, and I want you to do one more modification சரியா modification and add yeah இங்க ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கோங்க that renin இருக்கு இல்லையா is produced by juxtaglomerular apparatus, okay, அதை ஆட் பண்ணிக்கோங்க juxtaglomerular apparatus சரியா இந்த juxtaglomerular apparatus எங்க இருக்கும் நீங்க எக்ஸ்பிரஷன் படிப்பீங்க இல்லையா அப்போ பாப்பீங்க எங்க இருக்குன்னு சரியா okay. Shall we move? So we covered all the hormones. Okay, so next and your last topic. Your last topic is the action of hormones, the mechanism of action of hormones, right? So mechanism of action of hormones solli kudukkadukku munnadi, okay, I want to tell you one thing that when we talk about, you know, the hormones are messengers, right? So there are primary messengers and there are secondary messengers, okay. Okay, so in the primary secondary messenger concept enna steroid hormones irukku illaya hormones நம்ம broadly divide பண்ண வச்சுக்கோங்களே either they are steroid hormones or they are non steroid hormone, okay. Basically when you divide the whole sets of hormone based on their chemistry, okay, based on chemistry, okay, so they can be divided as steroid hormones and non-steroid hormone. Okay, so you know that steroid hormones are என்னவா இருக்கும், they are actually lipid derivatives இல்லையா கொஞ்சம் க்ளோஸா பார்த்தோம்னா they are actually cholesterol உடைய derivatives, which means they are made or synthesized from cholesterol, right? cholesterol synthesize பண்ணிருக்கோம், right? And non steroid சொல்லும்போது they can be protein hormones, protein இருக்கலாம், larger structure, smaller structure peptide இருக்கலாம், இல்ல amino acid derivatives இருக்கலாம். Right? And when we talk about steroid hormone, they are lipophilic, right? And when you talk about non-steroid hormone, they are lipophobic. Important, right? Lipophilic and lipophobic. Okay, lipophilic, they are oil soluble, right? And non or lipophobic, they are oil insoluble or non-soluble. So yeah, so basic chemistry, right?
So now when you go back to the structure of cell structure நம்ம பார்த்தோம்னா you know that cell contain plasma membrane, right? செல்ல வந்து ஒரு plasma membrane இருக்கும், right? Cell has the plasma membrane, right? Assuming that this is the outer environment and this is the inner environment, right? So இந்த plasma membrane இருக்கு இல்லையா, lipid எத்தனை layers இருக்கும்? How many lipid layers? There are 2 lipid layers. Yeah, bilipid layer model தானே, right? Exactly, infant. So they are bilipid layer model. Okay, so something which wants to pass through it should have a lipid property, or there should be lipid derivative. So lipid derivative இருந்துச்சுன்னா they can go easily, okay, if they are lipid derivative. They can pass directly, okay, there's no one to stop them, they can just go inside. சரி, டைரக்டா உள்ள போக முடியும். நான் லிப்பிடா இருந்துச்சுன்னா they cannot go. சரி, நான் லிப்பிடா இருந்துச்சுன்னா they cannot move inside, okay, if they are non-lipid derivative or non-lipid இருந்துச்சுன்னா, which means those hormones which are non-steroid, they cannot directly enter inside the system, and those hormones which are lipid derivatives, they can directly enter inside the system. Basic அதுதான் இல்லையா, basic வந்து lipid derivative இருந்துச்சுன்னா டைரக்டா வந்து plasma membrane குள்ள போக முடியும், because plasma membrane contain lipid bilayer, so it can directly pass. If it's a non-steroid hormone, okay, this may be either protein, peptide or amino acid derivatives, they cannot directly enter inside the cell because plasma membrane will not allow them to enter, right? So hormones சொல்லும்போது, as you know, they are the messengers, and messengers சொல்லும்போது என்ன, they brings the message, right? Messenger என்ன, brings the message, okay, right? So steroid hormone இருக்கு இல்லையா, okay. Now when you talk about information, how they are passed, okay, so as I told you, whenever the information comes, there should be someone to receive them, yeah. Information irukku illaya, and when you talk about information, information is brought by the messenger, okay, and there should be a receiver, and then there should be someone to decrypt or use the information, yeah. இல்லையா, ஜெனரல் அப்படி தானே இருக்கும், இன்ஃபர்மேஷன் வரும், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சே சிபிசிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு வச்சுக்கோங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் வந்திருக்கு இல்லையா. ஸோ லெட்டர் வந்திருக்குன்னா there should be some postman who is bringing the letter, okay, the message, okay, and school office-ல வந்து there should be someone who receives the message, and that message is given to the principal reads the message and deploy or whatever the information says based on that. For example வந்து எக்ஸாம் வந்து சீக்கிரம் வைக்கணும், இல்லை போஸ்ட்போன் பண்ணணும், இல்லை வந்து மார்க்ஸ் சேஞ்ச் ஆகும், எனி இன்ஃபர்மேஷன், ஓகே. ஸோ டிபெண்டிங் அப்பான் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கன்வே பண்ணி அது என்ன ரோல் ப்ளே பண்ணணுமோ அதை ப்ளே பண்ண வைப்பாங்க, ரைட். அதுதான் நடக்குது இல்லையா டே டு டே லைஃப்பில் இல்லையா. ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் இன்சைட் த செல் ஆல்சோ, சரியா. இன்ஃபர்மேஷன் வரது வந்து டார்கெட் ஆர்கன் வந்து இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணும், சரியா. தட் இஸ் தி ஹார்மோன்ஸ், ரைட்டா. அண்ட் ஹார்மோன் வரதுக்கு அப்புறம் there should be some receiver which receives the information இல்லையா. ஸோ அந்த ரிசீவரை தான் நம்ம ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம், ஓகே. the one which receives the information are the receptors. இந்த ரிசெப்டார்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லுலர் ரிசெப்டார், other one is intracellular receptor. என்ன டிஃபரன்ஸ்னா, if a receptor is located on the plasma membrane, it is known as the extracellular receptor,
If a receptor is located inside the plasma membrane in the cytoplasm, it is known as the intracellular receptor. புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் ரிசப்டர் யாருக்கு தேவைப்படும்? யாரால வந்து செல்க்கு உள்ளே வர முடியாதோ அவங்க தேவைப்படும் இல்லையா? ஸோ நான் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் they have extracellular receptors, right? And steroid hormones have intracellular receptors because they can directly enter the system. Okay, so whatever message comes, who process the message? It's the DNA, right? DNA process the message, isn't it? Right? Okay. I'm stopping here. So yeah, tomorrow morning, okay, we will see about how the intracellular receptor and extracellular receptor works. Okay, how the signal from steroid hormone works and how the function from non-steroid hormone work. Yes, a message எப்படி உள்ள போகுது இல்லையா? Because we need time. Okay, அதனால at least we need 30 minutes to explain it. Okay, so until here, ஏதாவது doubt இருக்கா யாருக்காச்சு? Any doubt do you have? No doubts. Okay, then see you tomorrow morning. Okay, clear up. Very good. Okay, happy to know that. Okay, okay, then see you tomorrow morning. Okay, have a good time. Bye bye. Bye everyone. Bye 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 bye.